கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினர்லவா அவரை துதிக்கலாமா? கர்த்தாவே என் பலன், கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தே, உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை எல்லாம் தேவனில்லை, அவரே எந்தன் கன்மலையே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இங்கே ராஜாவாகிய சாலமோன் சொல்றார், அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் நாமத்தை ருசித்தவராய் சொல்கிறார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் புகுந்து சுகமாயிருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே குடும்ப சூழ்நிலையிலே சுகம் இல்லை, நிம்மதி இல்லை, பல இல்லை 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 என்கிற இப்படிப்பட்ட பல இல்லாதவைகளை நாம் சந்திக்கிறோம். சாலமோன் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் சர்வவல்லமுள்ள தேவன் என்பது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவர் நாமம். அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் யெகோவா, நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், ஆதியும் அந்தமும் அல்பாவும் உமேகமானவர், துவக்கமும் முடிவுமானவர். ஏற்பட்ட நாமத்தை தேவன் கொண்டிருக்கிறார். அவர் அந்த நாமத்தை நாம் பற்றி பிடித்து கொண்டால் நாம் சுகமாய் வாழ்கிறோம். நம்முடைய இல்லாமை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, துன்பம், துக்கம், கஷ்டம், கண்ணீர் எல்லாம் மாறிப்போம். அந்த நாமம் ஒன்றே போதும். அந்த நாமத்தை நாம் பற்றி பிடித்து கொண்டால், அப்பா நீர் ஒருவன் மாத்திரம்தான் எனக்கு தஞ்சப்பா, நீ உண்மை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேன் சொல்லி அப்படி நாமத்தை பிடித்து கொண்டு நம்முடைய விண்ணப்பங்கள், அப்பா நாம அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யுங்கப்பா, சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா, என் வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை நடப்பீங்க என்று சொல்லி அவருடைய நாமத்தை பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் நாம் சுகமாய் தங்கியிருப்பார், சுகமாய் வாழலாம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளை எங்களுக்கு இவாய் தந்தீங்களேப்பா. இந்த நாளின் காலை முதல் மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை தாங்குறபடியார் கொடா கொடி நின்றியப்பா. அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம், உயிரோடு இருக்கிற தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தெரியும் அப்பா. தங்கள் வாழ்க்கையிலே அப்பா சுகமில்லை, கஷ்டம் அது இல்லை இல்லை பல்வேறு இல்லாமையினாலே கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தெரியும் அப்பா. உங்களுடைய நாமத்தை பற்றி பிடித்து கொண்டு அதற்குள் சுகமாய் வாழும்படியான பாக்கியத்தை கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு கைந்தரலுங்க தகப்பனே. உடைய நாமம் அப்பா பலத்த துருகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. அப்பா உடைய நாமத்தின் வல்லமையை மகிமையை காட்டுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் காண்பித்தருங்க தகப்பனே. உடைய நாமம் அதிசயம் என்பதே அப்பா நீங்க காட்டுக்கொள்ளுங்கப்பா. இம்மானுவேலின் நாமத்தை உடைய பிள்ளைகளுக்கு காண்பித்தருங்க தகப்பனே. அப்பா உடைய நாமத்தின் மகிமையை பரிசுத்தமுள்ள நாமன் தேவன் என்பதை பரிசுத்த நாமத்தின் நீ சர்வவல்லமுள்ள தேவன் என்பதை அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ விளங்க பண்ணுவீராக கர்த்தாவே. முன்னே கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமீன். ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.